பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற கையோடு தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்க பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை இணைக்க தூதுவிடப்பட்டது. ஆனால் தனது கொள்கை எதிரி பாஜக என கூறி தாவேகா தலைவர் விஜய் அதனை மறுத்துவிட்டார். எனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க பாஜக திட்டமிட்டது. அதற்காக பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க பாஜக முயற்சி செய்தது. ஆனால் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில் தமிழகத்தில் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என திட்டமிட்ட அமித்ஷா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அனுப்பி வைத்தார். அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைப்பு, தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது கூட்டணியில் எந்த கட்சி இணைய வேண்டும், எத்தனை தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அதிமுக தான் முடிவு செய்யும் என உறுதியாக தெரிவித்துள்ளார் எடப்பாடி. இதனையடுத்து நயினார் நாகேந்திரன் OPS டிடிவியை கட்சியில் தான் இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, கூட்டணியிலாவது இணைத்துக் கொள்ளலாம் என்று கேட்க அதற்கும் வாய்ப்பே இல்லை என EPS மறுத்துள்ளார். இதனால் பாஜக மாநில தலைவர் மட்டுமல்ல, கூட வந்த நிர்வாகிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே டெல்லி சென்ற நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் EPS கூறிய தகவல்களை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை மறுதினம் அமித்ஷா தமிழ்நாடு வருகையின் போது புதிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்க பாஜக திட்டம் போட்டு வைத்திருந்தது. ஆனால் EPSன் இந்த முடிவால் கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைக்கும் நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.